சிக்கன் வறுவல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/2 கிலோ, சின்ன வெங்காயம் 20, தக்காளி 1, பச்சை மிளகாய் 1, நல்லெண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, மல்லித்தழை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, அரைத்த தேங்காய், வரமிளகாய், மிளகு, சோம்பு, மல்லி, சீரகம், பட்டை, கிராம்பு. ஃபஸ்ட்டு மசால் ரெடி பண்ணிக்கலாம். பேனில் 6 வரமிளகாய் போடுறேன், 2 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, பட்டை, 5 கிராம்பு. நல்லா வாசம் வர்றது வரைக்கும் மிதமான சூட்டில் வறுக்கணும். மசால் வறுபட்டுட்டு இனி எடுத்து வச்சிடலாம். இனி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போடுறேன். கடுகு பொடிஞ்சிருச்சு, கருவேப்பிலை போடுறேன். நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தை போடுறேன். மிளகாய் 1 போடுறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுடலாம். மசாலையும் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ சிக்கனை சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன். மசால் சிக்கனில் பிடிக்கிற மாதிரி நல்லா கிளறி விடணும். ஒரு ஸ்பூன் அரைச்சி வச்ச தேங்காயும் சேர்த்துக்கலாம். சிக்கன் வேகிறதுக்கு 1/2 கப் தண்ணி ஊற்றுறேன். தேவையான அளவு உப்பு போடுறேன். இனி 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சிடலாம். இடையில ஒரு நேரம் திறந்து கிளறி விடணும், இல்லாட்டி அடி பிடிச்சிடும்.
15 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா வெந்துருச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. மல்லித்தலை கொஞ்சம் போட்டு இனி எடுத்துடலாம். டேஸ்டியான சிக்கன் வறுவல் ரெடி.